தாஸ் ஆண்டனி தாஸ் இப்போ நம்ம கூட இருக்காரு. திருச்சி கிராண்ட் சோலாஸ் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு யூனிட்டாக இருப்பாங்க. இதற்கு முக்கிய காரணம் நீங்கள். பட் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிஜமாலுமே தலையில் அடிபட்டுச்சா? ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேற மாதிரி ஆளாக எங்களுக்கு தெரிஞ்சிங்க. பட் ஹவ் ஆர் யூ ஆண்டனி? ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. பட் நல்ல அடி தான் ஹெட்டில். பட் ரைட் டைம் கேட்சும் ட்ராப் பண்ணிட்டேன். ரைட் டைம் அந்த கேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சோட சுச்சுவேஷனில். பட் ஆஃப்டர் தட் என்ன, நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டீமுடைய ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வெளியில் போயிட்டேன்னா என்னுடைய டீம் கொஞ்சம் டவுன் ஆவாங்க. ஸோ பெயின் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வெயிட் பண்ணி கேமுக்குள்ளே உள்ளே வந்து கம்பேக் பண்ணேன். சூப்பரான ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் காமெண்ட்ரியில் நாங்கள் எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி ஒரே ஓவரில் 2 செட் பேட்டர்ஸை நீங்கள் தூக்குனீங்க. வாட் இஸ் த கேம் பிளான் லைக்? ஆக்சுவலி நாங்கள் அந்த எண்டில் என்னுடைய மிடில் ஓவர்ஸ் நான் போடும்போது நிறைய யாக்கர்ஸ் பவுன்சர்ஸ் போடுறது பிளானில் இருந்தோம். பட் ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணோம். அந்த இனிஷியலி ஃபஸ்ட்டு பாலே வந்து இந்தரோட விக்கெட்டு, அது டீமுக்கு இன்னும் பூஸ்ட் அப், நானும் இன்னும் பெட்டரான ஃபீல். அண்ட் தேர்ட் பால் வந்து சிவம் சிங் விக்கெட்டு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் விக்கெட் எடுத்தால் தான் கேமுக்குள்ளே வர முடியும். நான் 200% நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடணும். அண்ட் எனக்கு ரிப்பீட்டடாக அது மைண்டில் ஓடிண்டே இருந்து, ஐயோ கேட்சை விட்டோம்டா, நம்ம மேட்சே விடக்கூடாது அப்படின்றதுல கம்பேக் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல 2 விக்கெட்டுன்றது மேட்சோடைய டர்னிங் பாயிண்ட். 100% எஸ். அண்ட் இன்ஃபேக்ட் 2 யங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தோன்னே அவங்க விக்கெட்டை எடுத்தோன்னே நீங்கள் ஒரு புஷ்அப் பண்ணீங்க. வாஸ் இட் டு ஷோ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கலாம், ஆனால் நான் இன்னும் மென்டலி ஐ எம் யங்ஸ்டர்னு காட்டுறதுக்கு தானே? எஸ் 100%. நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஏஜ் வந்து ஒரு நம்பர்ன்றத உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம், நிறைய பேர் நான் வந்து 36 தாண்டிடுச்சுன்ட்டு நிறைய பேர் என்ன வந்து இது சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாகவே அது வந்து நம்பர் தான். சண்டை போடுறதுல நம்ம தயாராக இருக்கணும். இந்த மாதிரி கேமில் வந்து பெரிய கேம், பெரிய பிளேயர், ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் பெட்டர் கிரிக்கெட், இது மாதிரி சுச்சுவேஷன் நிறைய 25 இயர்ஸாக கிரிக்கெட் ஆடிட்டுருக்கேன். எந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணுன்றது நல்லாவே தெரியும். அண்ட் சேலஞ்சிங் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் ஒரு பெட்டர் கிரிக்கெட் ஆடணுன்றது ரொம்ப இது. அண்ட் சேம் டைம் புஷ்அப் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நான் இன்னும் யங்காக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னும் பெட்டராகவே வருவேன்றதுக்காக தான். அது ஒரு மெசேஜ் தான், இது எண்டு கிடையாது, இன்னும் கண்டினியூவாக போயிட்டு. ஆஹா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சரி, இப்போ வந்து புஷ்அப் சேலஞ்ச் பண்ணிடலாம், ஓகேவா? லெட் தெம் நோ நீங்க யாருன்னு வந்து நம்ம காமிச்சிடலாம். எவ்வளோ புஷ்அப் இப்போ எடுக்க முடியும்? இப்போ மேட்ச் ஆடி இருக்க ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெடியா? ஆடியன்ஸ் ரெடியாக தான் இருப்பாங்க. ஓகே, 3 2 1 போலாமா? ஓகே லெட்ஸ் கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அங்கிருந்து புள்ளி திரும்பி, அக்கா 2 நாள்ல மேட்ச் இருக்குக்கா, அதனால விட்டுருங்க அப்படிங்கிறாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய மெசேஜா அவங்க எல்லாருக்குமே கன்வே ஆச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ ஸ்போர்ட். ரொம்ப நல்லா நீங்க இன்னைக்கு விளையாண்டுருக்கீங்க. ரியலி ஹாப்பி த வே ட்ரிச்சி ஹேஸ் பீன் கோயிங் சோ ஃபார். போன வருஷம் நீங்க பிளே ஆஃப்க்கு போனீங்க, இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட நீங்க நெருங்கிட்டீங்க. ரியலி ஹாப்பி டு see how this unit has been. Congratulations once again and thank you so much for joining us. Thank you so much. And last ஒரு பாயிண்ட் என்ன, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தான். 50 விக்கெட்ஸ் வேற TNPL 50 விக்கெட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்னோட டாட் இந்த ஸ்பெஷல் டேல வந்து என்னால் பங்கு கொள்ள முடியல. பட் மேல இருந்து அவர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிளெஸிங்க கொடுத்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இது உங்க அப்பாவுக்காக. Thank you.